இங்க பாரு சிலம்பம், ஒன்னு சொல்றேன். என்ன மாதிரி இந்த வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஓட்ட வாய் மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருப்பான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். ஆனா அம்மாஞ்சி மாதிரி இந்த காலர் பட்டனை போட்டு வெள்ளை வெள்ளேர்னு விபூதி வச்சவன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏப்பா, இதுல எனக்கு சந்தேகமே இல்ல. நிச்சயமா அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு காரணம் அந்த மகேஷ் தாயா. ஏப்பா, என்னப்பா யோசிக்கிற? அவன் சாதாரண பொறுக்கி இல்லப்பா, கேடு கட்ட பொறுக்கி. அம்மா மாதிரி பார்க்க வேண்டிய அன்னி கூடயே தப்பு பண்ணிருக்கானே. அவன்லாம் மனுஷ பிறவியே இல்லப்பா. சிலம்பம், இங்க பாரு, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. பொங்கி எழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பவே நேரா போறோம், அத்தை கிட்ட உண்மையை சொல்றோம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். இங்க பாரு, நம்ம வீட்டிலேயே ரேவதி தான் நல்ல பொண்ணு, என்ன மனுஷனா மதிக்கிற ஒரே பொண்ணு யாரு? ரேவதி. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான மாப்பிள்ள அமையவே கூடாது. இங்க பாரு, அவனை கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கையே நாசமா போயிடும். சிலம்பம், இது நடக்கவே கூடாது. வா, முதல்ல போய் அத்தை கிட்ட சொல்லுவோம். யோ வாயா, என்னையா யோசிக்கிற? எப்பா சிலம்பம், நம்ம ரேவதி எப்படியாச்சும் இந்த ஆபத்துல இருந்து தயவு செஞ்சு காப்பாத்தி ஆகணும். வாயா போலாம், யோசிக்காத. இல்ல, அவசரப்பட்டு இப்போ இந்த விஷயத்தை மேடம் கிட்ட சொல்ல வேண்டாம். சரி, இப்ப ஏன்பா அப்படி சொல்ற நீ? இல்லைங்க, மாயா பிரெக்னெண்டா இருந்தது உண்மை, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க பிரெக்னன்சிக்கு மகேஷ் தான் காரணம்ன்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. அட என்னப்பா பெரிய எவிடன்ஸ்? அவனெல்லாம் தூக்கி போட்டு 4 சாத்து சாத்தனா ஒத்துக்க போறான். இல்லைங்க, இது கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணும். என்னப்பா பொறுமை. ஒருவேளை இந்த மகேஷ் நல்லவனா இருந்து நம்ம அவன் மேல தப்பா பழி சொல்லிட்டோம்னா இது ரொம்ப தப்பாயிடுங்க. இங்க பாரு சிலம்பம், நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த ராஸ்கல் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்னு கன்ஃபார்மா தோணுது. அப்புறம் ஓ இஷ்டம். இல்லைங்க, நம்ம சும்மா யூகத்துலலாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாம மேடம் கிட்ட போய் சொல்ல முடியாது. இதுல ரேவதி வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. போப்பா, நான் இவ்வளவு சொல்றேன். சரி, இப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அதை நீயே சொல்லு. மே கம் இன் மேடம்? வாங்க, உட்காருங்க. தீபாவை பாத்தீங்களா? பார்த்து மேடம். உங்களை பார்த்ததும் தான் குழந்தை கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பா. தினம் அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு என்கிட்ட ஆசையா கேட்டுக்கிட்டே இருப்பா. நானும் அவகிட்ட இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு ஏதாவது சமாதானம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு உங்க ஏக்கத்தினால அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு. அம்மா அம்மான்னு முணங்கிக்கிட்டே இருந்தா. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா போச்சு. சாரி மேடம். பரவாயில்ல மேடம், எப்பவும் குழந்தைய பார்க்க அடிக்கடி வருவேன். இந்த தடவை ஃபேமிலி ப்ராப்ளத்தால கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு, அதான் என்னால வர முடியல. குழந்தை இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஜுரத்துக்கு மாத்திரையும் கொடுத்துருக்கேன். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவளை இங்கேயே வச்சிருக்க போறீங்க? அவளுக்கு உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அவளை நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது நல்லது. நீங்க சொல்ற எல்லாம் புரியுது மேடம். ஆனா இப்போ தீபாவை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்ப அவளை கூட்டிட்டு போனா 1008 கேள்வி வரும். அதான் முறையா தத்தெடுத்து கூட்டிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ சீக்கிரமா மகேஷை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டதே தீபாவை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதா. மகேஷ் கிட்டயும் இந்த விஷயத்த நான் பேச போறேன். இன்னும் 10 நாள்ல எங்க கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு வாரத்துல தீபாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா, இவ யாருன்ற உண்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணம் ஆன கையோட குழந்தைய தத்தெடுக்க உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்ல. பேசிதான் சம்மதிக்க வைக்கணும்.
இல்லனா தீபாவோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். நீங்க குழந்தைய தத்தெடுக்க உங்க உட்பி மகேஷ் சம்மதிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரு சம்மதிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நிறைய அன்பு பாசம் வச்சிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. என் விருப்பத்தை சொன்னா மறுக்காம ஒத்துக்குவாருன்னு நம்புறேன். கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். ம். தீபா இப்போ தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் மேரேஜ் முடிஞ்சதும் முத வேலையா தீபாவை தத்தெடுத்து என் கூடயே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவளை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். நோ ப்ராப்ளம் மேடம். நான் வரேன் மேடம். ஓகே. ஏப்பா சிலம்பம், எவ்வளவு நேரப்பா யோசிச்சுக்கிட்டே இருப்ப? எந்த ஐடியாவும் தோணலையா? ஏங்க, எனக்கு ஒரு புது நம்பர் வேணும். புது நம்பரா? சிலம்பம், என்கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நம்பர் இருக்கு. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு போனை சீக்கிரட்டா வச்சிருக்கேன்ப்பா. சீக்ரெட்டா நம்பரா? எதுக்கு? சில பல காரணம் இருக்குப்பா. பர்சனல்ப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க. ஏன் இங்க பாரு, நீ கேவலமா பாக்குற எனக்கு புரியுது. உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன். தயவு செஞ்சு டாபிக்கை சேஞ்ச் பண்ணுவோம். எதுக்காக போனு? நீங்க அந்த மாயாக்கு ஃபோன் பண்ணி நீ பிரெக்னென்ட் ஆகி அபார்ட் பண்ண விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா 1,00,000 ரூபா பணம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஒருவேளை அவங்க கொடுக்க சம்மதிச்சா அந்த மகேஷும் கூட வந்தா இந்த விஷயத்துக்கு காரணம் மகேஷ் தானே நம்ம முடிவுக்கு வந்துடலாம். எப்பா சிலம்பம், நீ மூலக்காரன் மூலக்காரன் மூலக்காரன். இத பாரு, இந்த வலையில கன்ஃபார்மா அந்த மாயா விழும். இங்க பாரு, இப்பவே நான் அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணட்டா? அந்த பொண்ணு நம்பர் இருக்கா? லைன் போதுப்பா. புது நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நான் பேச போற மேட்ரு தான் முக்கியம். இத பாரு, நீ யாரு, என்ன, நீ என்ன முக்கியமான விஷயம் பேச போற? ஏய், நான் சொல்றத மட்டும் கேளு. டாக்டர் மல்லிகா தெரியுமா? அவங்க ஹாஸ்பிடல் தெரியுமா? ஏ ஏ என்ன உளற? மல்லிகா டாக்டரா? யார் அது? நல்லாவே நடிக்கிற. மல்லிகா டாக்டர் கிட்ட நீ அடிக்கடி போய் ஆபாசன் பண்றியே, அந்த மேட்ரு எங்களுக்கு தெரியும். என்ன பேச்சையே காணோம்? எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். இங்க பாரு, இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கணும்னா, முக்கியமா நீ பொண்ணெடுக்க போறியே சாமுண்டீஸ்வரி, அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும். பணத்தை எப்ப தர? ஏய், நீ யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. ராங் நம்பர். முதல்ல போன வைடா. ஹலோ ஹலோ. என்னப்பா ராங் நம்பர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா? ஆமாங்க, கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஃபோன் பண்ணுங்க.
எதுக்கு திரும்ப திரும்ப போன் போடுற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. இங்க பாரு, பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலான்னு பாக்குறியா? என்ன மேடம், விட்டா ஓவரா பேசுறீங்க? கத்தி பேசுனா நீங்க பேசுறதுலாம் உண்மையாயிடுமா? டாக்டர் மல்லிகாவும் சாமுண்டீஸ்வரியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இன்னும் பத்தினி வேஷம் தான் போடுவேன்னா நான் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை கொடுத்தா அவங்க 1 லட்சம் என்ன 5 லட்சம் கூட தருவாங்க. பேசாம நான் 5 லட்சம் வாங்கிட்டா இல்ல நீ 1 லட்சம் ரூபாய் தரியா? அப்படி எல்லாம் பண்ணிடாத. அப்போ 1 லட்சம் ரூபாய் கூட நான் பாட்டுக்கு சைலண்டா இருந்துறேன். இத பாரு, சரி நான் தரேன். சாமுண்டீஸ்வரி கிட்ட எதையும் சொல்லிடாத. பணத்தை கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? சரி, பணத்தோட நான் எங்க வரணும்? நாளைக்கு காலையில நீ பணத்தை எடுத்துக்கிட்டு நானும் அங்க வந்து என் கையில இருக்கிற ஆதாரத்தை கொடுத்துட்றேன். சரி, நான் பணத்தோட நாளைக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். ஏய், பணத்தை கொடுக்குறேன்னு என்னை ஏமாத்த பார்த்தாலோ இல்ல அடியாங்களை வச்சு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பறிக்க நினைச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வேற ஒரு இடத்துலயும் ஆதாரம் வச்சிருக்கேன். அதனால நீ என்னை ஏமாத்த முடியாது. சொன்னது புரிஞ்சதா? இது பாரு, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். பணத்தோட வந்துடுறேன். சரி. ஏப்பா சிலம்பம், அந்த மாயா நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்கே. எப்பா, நம்ம வீட்டு பொண்ணு ரேவதி இந்த வீட்டுக்கு போச்சு, அது வாழ்க்கை நாசமாயிடும்பா. இத பார்ப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன் மகேஷா மட்டும் இருக்கட்டும். அத்துக்கிட்ட சொல்லி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம்ப்பா. நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஹே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? டேய், நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சுடா. நீ என்ன சொல்ற? நீ அபார்ஷன் பண்ண போன விஷயம் ஃபோன் பண்ணவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான்டா எனக்கும் தெரியல. அவன் டாக்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்றானே. அபார்ஷனுக்கு காரணம் நான் தாங்கிறத ஏதாவது சொன்னானா? அத பத்தி எதுவும் சொல்லல. அந்த அந்த அபார்ஷன் மேட்டர் மட்டும் தான் அவன் சொன்னான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது புது தலைவலியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. அவன் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லனா அவன் எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு பயமுறுத்துறான்டா. சரி, இப்போ 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு எங்க போறது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஏடிஎம் மிஷின் ரேவதி மட்டும்தான். அவகிட்ட போய் ஏதாவது டிராமா பண்ணி பணத்தை வாங்கி அந்த பிளாக்மெயில் காரனுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். அவகிட்ட அடிக்கடி பணம் கேட்கறதும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. அக்கா, என்னக்கா ரொம்ப நேரமா உன்னை ஆளே காணோம்? எங்க போயிருந்த? அதுவா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா, அதான் போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டுக்கா? எந்த ஃப்ரெண்டா இருந்தா என்ன? எதுக்கு நீ கேக்குற? அக்கா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அதானே, அவ யதார்த்தமா தானே கேட்டா. நீ எதுக்கு எரிஞ்செரிஞ்சு விழற?
அது வந்து கொஞ்சம் தலைவலிமா. அதான். சாரி ஸ்வாதி. ரேவதி, உள்ள வாங்க. சிலம்பா பாத்தியாப்பா, கரெக்டா வந்துட்டா. இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது சிலம்பா. வணக்கங்க. ரேவதி, சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, தாராளமா போய் பேசு. தேங்க்ஸ் மேடம். வா ரேவதி. புடி. என்ன தனியா கூப்பிட்டீங்க? அது வந்து ஏன் தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க. ஒரு ஹெல்ப் கேட்கணும். உன்கிட்டயே மறுபடியும் மறுபடியும் கேட்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனா வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. எங்களுக்குன்னு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க. ஆ, அது ஒன்றும் இல்லை ரேவதி. கல்யாணம் வருதுல்ல. ஆமா. மகேஷோட சொந்தம் ஏன் சொந்தம்னு கொஞ்சம் பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. சில செய்முறைகள்லாம் செய்யணும். கொஞ்சம் நகை வேற எடுக்கணும். எங்க கையில சுத்தமா பணமே இல்லை. அதான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன்கிட்ட தான் கேட்டாகணும். எங்களுக்கு வேற வழி இல்லை. இதுக்கு தான் என்ன தனியா வர சொல்லி பேசுனீங்களா? என்னங்க நீங்க அதை அங்கேயே கேட்டிருக்கலாம்ல. நீங்க வாங்க. ம். என்ன ரேவதி, மாயா என்ன சொல்றாங்க? அம்மா, விஷயம் வேற ஒன்றும் இல்லைம்மா. கல்யாண சம்பந்தமா ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் எடுக்க இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் என்னை தனியா கூட்டிட்டு போய் கேட்டாங்க. இவ்வளவுதான விஷயம்? இதுக்கா இவ்ளோ தயங்குனீங்க? சிலம்பம், நாம இவகிட்ட பணம் கேட்டா இவ நம்ம வீட்லயே வாங்கி நமக்கே தருவாளா? இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, அவங்களை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும். இத பாருங்க மாயா, மகேஷ் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற பையன். நீங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறீங்க. அதனால பணம் வேணும்னா நீங்க ஓப்பனா என்கிட்ட கேளுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு மேடம். அதனாலதான். கூச்சம்? அதுவும் உனக்கு? வெளியாளுங்க கிட்ட தான் கூச்சப்படணும். நீங்க தான் இந்த குடும்பத்தோட இணைய போறீங்களே, அப்புறம் எதுக்கு கூச்சப்படணும்? நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். எவ்வளவு பணம் தேவை? அது 2 லட்சம் தேவைப்படுதா? என்னது 2 லட்சமா? என்ன மாப்பிள்ளை, இதை ஏன் இப்படி கத்துறீங்க? சாரி, ஒரு எமோஷனல்ல 2 லட்சமா அப்படின்றத அந்த ரேஞ்சில சொல்லிட்டேன். அமௌண்ட்டுக்கெல்லாம் இமோஷனல் ஆகக்கூடாது. மாயா, இது நம்ம வீட்டு கல்யாணம். இதுல பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. 2 லட்சம் என்ன, 5 லட்சம் வாங்கிக்கோங்க. அட கடவுளே, என்ன எல்லாரும் இப்படி லூசா இருக்காங்க? நம்ம கேட்டா 1000 கணக்கு பார்ப்பாங்க. இந்த ஃப்ராடு கறி கேட்டோன்னு பதில் பேசாம அள்ளி வழங்குறாங்க. மேடம், எனக்கு 5 லட்சம்லாம் வேண்டாம். 2 லட்சமே போதும் மேடம். சரி, என்னங்க, லாக்கர்ல இருந்து 2 லட்சம் எடுத்துட்டு வாங்க. என்ன சிலம்பா, நம்ம 1 லட்சம் கேட்டா இவ 2 லட்சம் வாங்கி 1 லட்சம் கமிஷன் அடிக்க பாக்குறா. இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கா பாத்தியா? இந்தம்மா. இந்தம்மா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. பணம் மட்டும் இல்ல,
வேற எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. இனிமே இது நம்ம வீடு. அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்க எதுக்கும் தயங்க வேண்டாம், சரியா? ரொம்ப நன்றி மேடம். இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான். அப்ப நான் வரேன் மேடம். சரி, வரேங்க. சந்திப்போம். கடவுளே, இந்த கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியா நடந்தாதான் நான் குழந்தைய தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்.